இப்ப இதுதான் பேட்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா வந்து ட்ரெடிஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல எப்படி ஆடுவாங்கன்னா பேட் பேஸ் இப்படி பார்த்து ஆடுவாங்க. லைக் ஒரு நமக்கு ஆப்போனன்ட் பேட்டர்லயோ இல்ல ஒரு மாதிரி ஆஃப் மிட் ஆஃப்ல இருக்க மாதிரியோ பார்த்து. பட் இவர் ஆடுற பேட் வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல இருக்கும். சோ இட் மீன்ஸ் நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கிறப்போ இப்படி இருக்கிற மாதிரி லாங் ஸ்ட்ரெச்ல இழுத்து அவர் பவர் ஜென்ரேட் பண்ணார். இவருக்கு 15 வயசு தான் ஆகுது. பவர் எப்படி ஜென்ரேட் பண்றாங்கன்னா இவர் ப்ராடஜி பேட்டை இப்படி வைக்கிறாரு, அதாவது டவுன் ஃபேஸ்ல வச்சுட்டு அந்த டவுன் ஃபேஸ்ல இருந்து இப்படி ஜென்ரேட் பண்றாரு. சோ அந்த ஏர் ஸ்பீட்லயும் அந்த பால் ஸ்பீட் ரொட்டேட் ஆகுது. சோ பேக் ஆஃப் தி லென்த்ல போடுறப்போ அந்த இமேஜ் ஒன்ல காமிச்ச மாதிரி கவுகார் நல்லா அசால்ட்டா அடிக்கிறாரு. அண்ட் அதையும் கொஞ்சம் நவந்து வந்து எக்ஸ்ட்ரா கவர்லயும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பால் ஷர்துல் தாக்கர் விக்கெட் ஆனாரு. அடுத்த மேட்ச்லயே வந்து அதை கரெக்ட் பண்ணி அங்கேயும் சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சார். சோ அதுதான் அஸ்வின் அந்த வீடியோல சொல்லி ஒரு வீடியோல அவர் ஒரு கேம்ல வந்து கத்துக்கிட்டு வராரு என்ன மிஸ்டேக் பண்ணு சொல்லிட்டு. அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் இமேஜ், இந்த நெக்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா இவர் எப்படி விக்கெட் எடுக்கலாம். இந்த பேக் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் விக்கெட் எடுக்குதுன்னா பவுன்சர் டாக்டிக் போடுறப்ப கூட ஒரு பால் கூட அவருக்கு வந்து நம்ம அந்த ஹிப்புக்கு கீழே கொடுக்க கூடாது, செஸ்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து போன கேம்ல ஸ்கொயர் லெக்ல கிளியர் பண்ணிட்டாரு. எங்க போனா கரெக்டா இப்போ எக்ஸாக்டா அந்த இமேஜ் 3 ரெஃபரன்ஸ்ல நான் சொல்றேன். அந்த இமேஜ் 3 ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மேல அபிஷேக் சர்மா விக்கெட் இருக்கும், கீழே 2 இது பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சியோட அந்த பால் அகைன்ஸ்ட் ஷார்ட்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா அந்த லென்த் நீங்க போட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா எப்படி விக்கெட் எடுத்தீங்களோ அதே டாக்டிக்ஸா வைபவ் சூரியவன்சிக்கு யூஸ் பண்ணலாம். பட் இட் மைட் பி ராங். சோ அது எட்ஜ் பட்டி ஒரு 4 ஒரு 6 போடலாம். பட் வந்து நீங்க வந்து சர்ப்ரைஸா யூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்து போட்டீங்கன்னா அந்த பையன் உஷாராயிடுவோம். ஓகே பால் வந்து கண்டிப்பா நமக்கு இந்த டிராப் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து சர்ப்ரைஸா போட்டீங்கன்னா நீங்க ஒன்னு டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கல்லியில ஒரு ஆள் வைக்கணும். சோ தட் இஃப் இந்த மாதிரி இடத்துல கிளியர் பண்றப்ப இது கிளவுஸ்ல பட்டு கீப்பருக்கு போகும், இல்லைன்னா கிராஸ் பேட்டர்ல பட்டு இட் வில் கோ டு கல்லி, இல்லைன்னா ஸ்கொயர் லெக்ல போகும். அந்த எம்பையருக்கு ஃபைனா இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா மேபி ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்கு. பட் இதை சர்ப்ரைஸா யூஸ் பண்ணும். இதை யார் யூஸ் பண்ண முடியும்னா ரபாடாவால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ்